டான் டிவி, ஓம் டிவி நேயர்களே, பட்டினத்தை செட்டியாரின் பாங்கான சரிதத்தை இந்த கதையும் காணவும் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது அதன் 2வது தொடர்ச்சியாகும். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இந்த சுவேதாரண்யர் பிறந்த வரலாறை நான் சொன்னேன். அந்த வரலாற்றின்படி அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுவேதாரண்யர் சிவகலை தம்பதிகளுக்கு மருதவாணர் என்ற அந்த குழந்தை கிடைக்கிறது. இந்த குழந்தை அவர்கள் தத்தெடுத்த மாதிரித்தான் எடுத்தார்கள். அவை சுசீலை தம்பதிகளின் குழந்தை தான் இந்த மருதவாணர். அப்போ அவர்களுக்கு எம்பெருமான் அருளாயே வாக்கின்படி இந்த குழந்தை கிடைக்கிறது. குழந்தை வளர்ந்து கப்பல், அதாவது வாணிபம், அவர்கள் குலத்தொழிலான வாணிபம் செய்ததற்கு கப்பலில் போனார்கள். அந்த கப்பலில் போய் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பண்டங்கள், அதாவது பண்டங்கள் எல்லாம் பெற்று அங்கே வருகின்ற நேரத்திலே அது கப்பல் என்ன செய்கிறது? ஒரு சிறு தீவடைகிறது. சிறு தீவடைந்து இங்கு எல்லோரும் இறங்கி வியாபாரம் செலுத்தினர். நண்பர்கள் வியாபாரம் செய்வதற்காக வேறு தீவுகளுக்கு சென்றார்கள். அங்கு பெரும் பொருள் ஈட்டி திரும்பி வர இங்கு மருதப்பிரானை பார்த்தார்கள். அவரோட வந்த மருதப்பிரானை, அதாவது மருதவாணரை பார்த்த உடனே அவர்களுக்கு ஷாக் அடிச்சு போச்சு. அவர் என்ன செய்தார்? கொஞ்சம் சாம்பல் மூட்டையை எல்லாம் கட்டி அங்கே பாருங்கள் என்ன சொன்ன பார்த்தார்கள். கோயில் குளங்கட்டுவதிலும் செலவச் செய்வது மட்டுமல்ல, சாம்பல் மூட்டைகளையும் எரு மூட்டைகளையும் கட்டி அவர் வச்சார். அந்த தான் கொண்டு போன சொத்துக்களை சிலரை அந்த கோயில் கட்டுவதற்கு செலவழித்து போட்டு அவர் என்ன செய்தார்? எரு மூட்டைகளையும் சாம்பல் மூட்டைகளையும் கட்டி வச்சு கொண்டு இவள் போனவங்க எனக்கு எல்லாம் தேடி கொண்டு பிரிவுதானே. அப்போ அவங்கள என்ன செய்தாங்க? பெரிய திரவியங்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு இங்கே வந்தார்கள். அப்போ வரைக்கு சரியான திடீர் புயல் மழையிலோடும் வருது. அந்த கடலில் இவங்க என்ன பார்த்தாலும் திடீரென்று புயலும் மழையும் சூழ்ந்து அவரை சூழ்ந்து அவைகளை சீரழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் என்ன செய்தார்? எருமூட்டைகளையும் கப்பல் கொண்டு வந்த அந்த மூட்டைகளையும் வேலை கவனமாக மற்ற சாமான்களை பற்றி அவர் கவனிக்கையில் இந்த 2 நிமிடம் வரம் கவனமாக பேணி கொண்டு வந்தார். இங்கே கடவுளை அடைஞ்ச உடனே மகனை பார்த்து சந்தோஷப்பட்டவர் பார்த்தார். என்ன குழந்தது? எட்டு மூட்டைகளையும் இருந்தாங்க கொண்டு. மற்றவர்கள் உணர்ந்த பொருள்கள் திரவியங்களை பார்த்தோடனே இவருக்கு மனம் புழுங்க துவங்கிட்டார். உண்மையிலே இப்போ நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம்? வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகிறோம். என்ன பொன்பொருள் ஈட்டுவதற்குத்தானே. உண்மையிலே அங்கே நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைச்சி பொன்பொருளை ஈட்டுகிறார்கள். சில பிள்ளைகள் உதாரித்தனமாக செலவழிச்சு கொண்டே வருகிறார்கள். இங்கே வீட்டு வரும்பொழுது பட்ட கடன் தீர்க்காத பல பேரை நான் பார்த்துருக்கேன். சிலர் பட்ட கடனையும் தீர்த்து மாளிகை கட்டி கொண்டே இருக்கிறார்கள். கட்டி வாழுகிறார்களே. 2 பிரபான மக்களையும் காட்டுகிறது எங்களுடைய வாழ்க்கை முறை. அந்த வகையிலே அவர் இருமூட்டையில் கொண்டு வந்தோடனே இவருக்கு மனம் வேதனைப்பட்டவர். பார்த்த உடனே என்ன நடந்தது? இப்படி இந்த மகன் இப்படி கொண்டு வந்துட்டானே என்று சொல்லி போட்டு இவர் என்ன செய்கிறார்? மகனுக்கு ஏசாமியில் ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் பார்த்தா மகனை காலையில் அந்த மகன் என்ன செய்து விட்டார் என்றால், அவர் ஓடி போய் தன்னை பித்த அந்த சுசீல தம்பதியிலிட்ட போய் மருவூரில் போய் அவைகளை ஆசீர்வாதித்து போட்டு அவைகளையும் கூட்டிக் கொண்டு அவர் அக்கினியோடு கலந்து விட்டார். அவரோட தெய்வ குழந்தை. இப்போ இங்கே பார்த்தால் இவர் இருமூட்டைகள் மண் மூட்டையெல்லாம் கிடக்கு. அதை பார்த்தால் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன பொட்டி ஒன்றை இவர் கையில் கொடுத்து போயிருக்கிறார். அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தார். என்ன நடந்தது? பொட்டியை திறந்தார். ஓர் காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. ஒரு காதற்ற ஊசி, அதாவது உடைஞ்ச, உங்களுக்கு தெரியும் நான் ஊசி, காதற்ற ஊசி என்றது, உடைஞ்ச ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. இந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருந்தார்? காதற்ற ஊசியும் வாராது காண் கடை வழிக்கே என்று ஒரு வசனம்
அங்கே எழுது மட்டும் கிடந்தது. இதை பார்த்தவருக்கு உண்மையிலே ஞானம் பிறந்து விட்டது. இப்போ நாங்கள் இதை பார்த்தால் இதை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன, இப்போ நீங்கள் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞானம் வருது விராயில். உடனே அவர் என்ன செய்தார், சொத்து சுகம் இழந்து சொந்த பந்தம் தான் இழந்து அத்தனிடம் சரணடைந்திட்டார். திருவெண்காடர் அத்தனிடம் சரணடைந்திட்டார். மகன் கொடுத்த அந்த ஊசியை பார்த்து இந்த திருவெண்காடர் என்ன செய்தார், அத்தனிடம் சரணடைந்துட்டார். பெருமானியே சரணண்டு அவர் அடைந்துட்டார். கட்டிய மனையாளோடு ஈட்டிய பொருட்களையும் எட்டியே தான் உதைத்திட்டார். திருவெண்காடர் எட்டியே தான் உதைத்திட்டார். சொத்து சுகம் இழந்து சொந்த பந்தம் தான் இழந்து அத்தனிடம் சரணடைந்திட்டார். திருவெண்காடர் அத்தனிடம் சரணடைந்திட்டார். திருவெண்காடர் அத்தனிடம் சரணடைந்திட்டார். மனையாளை பார்த்தார். ஓர் எறும்பு கூடு தெரிந்தது. மனைவி பிள்ளைகள் பந்தம் பாசம் பொருள் பண்டம் கோடி கோடியாக இருந்தும் பயன் என்ன என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றியது. அவர் முதலில் பிரிந்தது மனைவியை. அந்த கணமே அவர் மனைவியை பிரிந்து விட்டார். மனைவியை பிரிந்து ரெண்டாவது சதத்தை பிரிந்தார். அவர் எங்கும் போடுவதற்கு நாங்கள் இப்போ எல்லாம் படைத்த உடனே இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பினவர்கள் என்ன செய்கிறார்கள், முதல் வீடு கட்டுவார்கள். வீடு கட்டின பிறகு ஓடி திரிவதற்கு ஒரு கார் வாங்குவார்கள். என்ன கார், தங்கள் பணக்காரர்கள் சொல்லி திரிவதற்காக என்ன செய்கிறார்கள், கார். இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு முந்தி சின்ன ரோட்டுகளை தான் இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய ரோட்டுகளும் வளர்ந்து விட்டன, வாகனங்கள் கூடி விட்டன. எங்களோட காலங்களில் ஒரு சைக்கிள் ஒரு வீட்டில் நிற்பதென்றால் அரிது. சைக்கிள் என்றால் ஒரு பெரிய பணக்காரர் என்றது அர்த்தம். இந்த நாட்களில் அவையெல்லாம் மாறி கார்கள் மோட்டர் சைக்கிள்கள் வீடுகளுக்கு வந்துட்டு. அப்போ எங்களோட வாழ்க்கை முறை எப்படியாக மாறிட்டது. அப்போ இந்த திருவெண்காடர் என்ன செய்தார், அப்போ ரதம் வச்சிருந்தவராம். அவ்வளோ பணக்காரர், செட்டியார் அல்லவா பணக்காரர். அந்த ரதத்தை தான் இழந்தார். முதலாவது சந்தர்ப்பத்தில் முதல் மனைவியை பிரிஞ்சு போட்டார். ரெண்டாவது ரதத்தை தான் இழந்தார். என்னென்று ரதத்தை தான் இழந்தவர் என்பதை அறிஞ்ச முடியும் என்றால் அவருடைய வரலாறை பார்த்தால் அவர் நடந்து தாயிடம் போனார். சரிதானே? அவர் என்னமாய் போனார், நடந்து போய் தாயிடம் போய், அம்மா தாயே, நான் இனி எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில், நான் துறவரம் போய் வருகிறேன், நான் துறவரம் போகிறேன் என்று அந்த தன்னுடைய மனநிலையை சொல்லுகிறார். என்னென்று, நான் பிளக்க பொய்யுரைத்தேன் அவநிதியம் தேடி நல்ல ஒன்றும் தெரியாத நாரியரை கூடி. நான் பிளக்க பொய்யுரைத்தேன் அவநிதியம் தேடி நல்ல ஒன்றும் அறியாத நாரியரை கூடி. பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புழுபுலென கலகலென புயல்களை பெறுவீர். பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புழுபுலென கலகலென புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர். காப்பதற்கும் வகை அறியீர் கைவிடவும் மாட்டீர். கவர் குழந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே. கவர் குழந்த மரத்துளையில் கால் பதித்து கொண்டே. ஆப்பதனை அழைத்துவிட்ட குரங்கதனை போலே. ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போலே. அகப்பட்டீர் கிளந்துழல அகப்பட்டீரே. அகப்பட்டீர் கிளந்துழல அகப்பட்டீரே. உடல் சுமை இறங்கிவிட்டால் உள்ள சுமை இறங்கும் என்பார்கள்.
அப்போ அவர் பக்குவப்பட்டதை தன் தாயாருக்கு இப்படியாக எடுத்து சொல்லுது, ஆப்பதனை பிளந்து விட்ட குரங்கதனை போலே. அப்போ ஆப்பிழுத்த குரங்குன்னு சொல்வீர்கள். அப்போ என்ன செய்யலான்னா, முந்தி இந்த என்ன சொல்வார்கள், இந்த மரங்கள் அவைக்கிறது எல்லாம் அறிவாளால் மனித பலத்தை வச்சுக்கொண்டு தான் இப்போல்லாம் மிஷினரிஸ் வந்துவிட்டது. அப்போ ஒரு கிடங்கு வெட்டி அல்லது மரத்துக்கு மேலே பட்டடை கட்டி அதுக்கு மேலே மரத்தை வச்சு என்ன செய்தான் அந்த இந்த மரத்தை அறிவார்கள். அப்போ அந்த மரத்தின் வாழ் இறுகி போடும். இறுகிறதை பழக்க அதை தவிர்ப்பதற்கு, அந்த ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வை குறைப்பதற்காக அங்கே அரைஞ்சி முடிஞ்ச பகுதிக்கு ஒரு ஆப்பை வைப்பார்கள். ஆப்பை வச்சு அப்படியே பிளந்து விட்டுட்டு சில வழி அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், வாழை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தாங்கள் போய் ஓய்வு எடுப்பார்கள். அங்கே ஆப்பு அந்த பிளந்து விட மரத்துக்கு அந்த மரத்துண்டுகளுக்கு இடையிலே இந்த ஆப்பு அப்படியே இறுக்கப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் காடுகள்லாம் இப்போ தானே வீடுகள் எல்லாரும் வீடுகளாக போச்சு. அப்போ காடுகளுக்கு தான் வீடுகளும் இருந்தன. இப்போ குரங்குகளும் அந்த நேரத்தில் வரும். என்ன செய்து, ஒரு குரங்கு வந்தது. இந்த குரங்கு வந்து அந்த ஆப்பை இழுத்து விட்டுது. அந்த ஆப்பை இழுத்து பிடிக்க இதுஇந்த பால் அந்த இடுக்குகளே விடுது. அப்போ ஆப்பை இழுத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் அகப்பட்டீர் அகப்பட்டீரே. நீங்கள் எல்லாம் நாங்களெல்லாம் உலகத்தில் வாழுகின்ற ஆட்கள் எல்லாரும் அந்த நிலையில தான் வாழுகின்றோம் என்பதை காட்டின சித்தர் அல்லவா. எல்லாத்தையும் திறந்து விட்டார். இப்போ காவியெல்லாம் கட்டியிருக்கிறோம், ஆனால் எல்லாம் பாசாமல் இருக்கும். அதுதான் அன்றைக்கு நான் உண்மையிலே அன்பர்களை நான் சொல்கிறேன் மன்னிக்கணும். என்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னோட வந்துட்டு பார்த்தால் என்னுடைய ஒரு பெரிய சாமியார்கிட்ட முடியண்டா அந்த மாதிரி அந்த முடியை கலட்டி வச்சுட்டு தான் அவர் அதை ஒரு நாள் பிடிக்க நீராடுற காட்சியெல்லாம் இந்த முகநூலில் வந்தது. இதுகளை பார்த்துட்டு அவர் கேட்டார், ஐயோ இவரெல்லாம் துறவி என்று சொல்லுவீர்கள், இந்த முடியை இவர் துறக்க இல்லையே, அந்த முடியை பற்றி எறிஞ்சு போட்டால் இந்த தலைக்கணம் வராது, அவருக்கு தலைக்கணம் இருக்குது, உங்களுக்கு என்ன தலைக்கணம் நிற்க போகிறார், இவரே என்னென்று சாமியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இதுக்கு எனக்கு மறுமொழி செய்யலை. நான் எனக்கு தெரிந்த ஒரு ஆளை கேட்டேன், அது இதுகளையெல்லாம் கதைக்கக்கூடாது, குருவானவர்கள் செய்தது பற்றி நாங்கள் கதைக்கப்படாதான், குருவானவர்கள் நடத்தைகளை பற்றி நாங்கள் குறை காணக்கூடாதுன்னு எனக்கு சொன்னார். பின்ன நான் அதை அப்படியே விட்டுட்டேன். வருங்காலப்படியில் அப்படித்தான் சிந்திக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் உதாரணம், நாங்கள் என்ன மாதிரி இருக்கோம். இப்போ அவைகளுக்கும் மாலை மரியாதை போல விலை சந்தோஷமாக இருக்கும், மாலை போடாட்டி அவைகளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எங்களை குருவானவர்கள் எல்லாம் இருக்கிற நிலையை எங்களுடைய சமய முகநூலாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்துல பார்த்தால் அவரை மாலை போட்டு மரியாதை செய்யலைன்றக்காரே அவர் ஏசுகிற காட்சியையும் இந்த முகநூல் காட்டிக்கொண்டு நல்லது. இப்போ இப்படியாக நாங்கள் அந்த குருகூடம், எங்களுடைய குறிப்பாக எங்கள் சைவ மக்கள்கிட்ட குருகூடம் அண்மையிலே ஒரு பெரிய கோயில், அம்மன் கோயில், அதில் பார்த்தீங்கன்னா பெரிய மோடு, நான் நினைக்கிறேன் அன்றைக்கு ஒரு கோடி 2 கோடி கிட்ட அந்த செலவு வந்திருக்கு, மகளருக்கும் அந்த கோஷ்டிக்கும் போட்டு. அந்த கோஷ்டியிலேயே ஆடின பொம்பளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் வேதனையாக இருந்தது. இவ்வளவெல்லாம் காசை செலவழித்து இப்படியெல்லாம் கோயில்களில் நாங்கள் ஒரு சனசபூ நிலையத்தில் ஒரு களியாட்ட விழா இதுகள் செய்கிறதெல்லாம் பரவாயில்லை. கோயிலை நிர்வகிக்கின்றவர்கள் தயவு செய்து அதை கொஞ்சம் கவனித்து கொள்ளுவோம். ஏன்டா கோயிலை நிற்கிற அப்படின்னா அந்த முகநூலில் பதிஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலை நிர்வகிக்கிறவர்களுக்கு சமய அறிவு இல்லையா? ஒன்றில் சமய அறிவு இருக்கணும், அல்லது தனக்கு சொந்த அறிவு இருக்கணும், அல்லது கேட்டு அறிவு இருக்கும், மற்றவன் சொல்கிறத கேட்டு செய்யணும். இது ஒன்றும் இல்லை. காசு கொண்டு வந்து கொடுத்த உடனே அவைகள் நின்று கொடுத்து உடுப்பை பார்த்து அந்த பாடின பாட்டும் அவர்கள் ஆடின கோலத்தையும் பார்த்து போட்டு இந்த முகநூலில் பெருசாக வந்தது. இத்தனைக்கும் பெரிய சைவ புலவர் பண்டிதர்கள் வாழ்கின்ற ஊரும் அவைகளுக்கு தான் அவைகளுக்கும் அந்த கோயிலில் பங்கு இருக்குது. அப்படியான ஒரு கோயில், பெரிய பிரசித்தமான கோயில், எங்கள் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் பிரசித்தமான கோயிலில் ஒரு டான்ஸ், அந்த ஒரு பாட்டு கோஷ்டி ஆடின அந்த பாட்டு முகநூலில் வந்த ஒரு காட்சியை சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதை சரி பிழை கதைப்பதற்கு நேரம் இல்லை, அது சரியும் இருக்கலாம் பிழையும் இருக்கலாம், இதை நியாயப்படுத்தாதீங்க. தவிர கோயில்களில் இதை செய்யாங்க. நீங்கள் கோஷிகள் வாங்க, அவங்க சிந்திக்கத்தானே வேணும், கலைஞர் வாழணும். இப்போ மேடை கச்சேரியை பிடிச்சார்கள், அதுக்கு ஒன்றும் சொல்லலை. எத்தனை மேடை கச்சேரி, அதே மேடையில் முதல் மேடை கச்சேரி தான் நடந்தது, பிறகு விடியப்புறம் போல தான் இந்த மேடை வந்தது. அப்போ அந்த முகநூலில் ரெண்டும் வருது. அந்த மேடை கச்சேரியை வாழ்த்தியும் போட்டிருக்காங்க. இந்த காட்சியை கண்டவர்கள் மனங்கொதிச்சு, வயது போனாக்கள் இளம்புடிகளும் தான் மனங்கொதிச்சு ஆலயத்தில் இப்படி சைவ ஆலயத்தில் கிறிஸ்தவ ஆலயத்தில் இப்படி செய்வார்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கே போட்டிருந்தார்கள். ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகங்கள் மெலிந்து விட்டேன். அந்த ஊடகம் மெலிந்தபடியே தான் நானும் இப்போ இன்றைக்கு ஹோம் டிவியில்
உங்களுக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசும் பொழுது, கதைக்கும் பொழுது, ஒழுகும் பொழுது அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற இடத்துல இருக்கிறது கொண்டு வடிவாக செய்து கொண்டிருக்கலாம். பிரின்சிபலாக இருந்தோண்டு நாங்கள் கோப்பரேஷனில் போய் கல் குடிச்சோன்னே நிற்கல, சாராயம் குடிச்சோன்னு நிற்கல. இந்த தொழிலுக்குரிய மரியாதையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே தான் இந்த வரலாறுகள் ஊடாக வெறுமனே வரலாறாக சொல்லி போட்டு நான் போகலாம் தயாராக இல்லை. அப்போ இப்போ பாருங்க, இவர் துறவியன்னு சொன்னவர் எல்லாம் திறந்துட்டார், ரதத்தை திறந்தார். அப்போ அம்மாட்ட போன உடனே அம்மா பார்த்தால், ஐயா நீ துறவி என்று சொல்லுறேடா, நீ உனக்கு இது என்னன்னு சொல்லி இந்த ஒரு வேட்டியை எடுத்து இப்படி உதறினாவாம். உடுப்பில் ஊடி ஆசை இருக்கக்கூடாது உனக்கு அந்த மாதிரி அந்த வேட்டியை எடுத்து இப்படி உதறினாவாம். அது 6 துண்டாக பிரிஞ்சுட்டான். அவர்கள் பட்டினத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கோமணம் தான் கட்டி கொண்டு நிற்கிறார், வேட்டி கட்டினது இல்லை. இப்போ சும்மா ஒரு துவா கட்டி படங்கள் போடுறாங்க, காலம் மாறிக்கிட்டு இல்லோ. இப்போ காலத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த படங்களை இப்போ கீறி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்குற காலத்திலே பட்டினத்தாரே ஒரு கோமணத்தோடு தான் காட்டியிருப்பாங்க, கையில் கரும்பு வச்சுருப்பார். இப்போ வேட்டி சால்வி ஒன்றை கட்டி கையில் கரும்பு படங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த வகையிலே அம்மா என்ன செய்ய, தாய் சிவகையில் என்ன செய்து விட்டால் அந்த வேட்டியை எடுத்து இப்படி உதறினாவாம். அது 6 துண்டுகளாக மாறிச்சுதான். அப்போ இப்போ இனி கூடன்னு சொல்லி அவர் கோவணம் தான் அந்த தாய்க்கு முன்னாலே அறிஞ்சு கொண்டு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட வேறு எதுவுமே பொருட்டு மோதிரம் பணக்கார செட்டியாராக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுடுத்து சொல்லி பரதேசி கோலம் போல போகிறார். இதை மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். வீடிருக்க தாயிருக்க வேண்டும் மனையாளிருக்க. இந்த திருவெண்காடருக்கு வீடு இருக்கு, மாளிகை, பங்களா. தாயிருக்க, தாயும் இருக்கிறாள். வேண்டும் மனையாளிருக்க, அன்பான மனைவியும் இருக்கிறாள். பேடிருக்க ஊனிருக்க, பிள்ளைகளும் தாமிருக்க, மாடிருக்க கன்றிருக்க, வைத்த பொருளும் இருக்க, கூடிருக்க நீ போன கோலம் என்ன கோலமோ. பொன், பொருள், பண்டம், பதவி, புகழ் இருந்தால் சொந்தங்கள் தேடி வரும். இப்போ பட்டினத்து செட்டியை பார்த்தார்கள். பார்த்தவர்களெல்லாம் உண்ணியை கலந்த மாதிரி அப்படியே கலண்டு போயிருக்கிறார். அவரை பார்த்த கோலத்தை தான் அங்கே பாடினேன். அப்போ ஒரு பரதேசியைப் போல அவர் தான் மாறிய அந்த நிலையை பார்த்தார். அக்கா, தம்பி, சொந்தம், மாமன், மச்சான் எல்லாரும் என்ன செய்வார்கள்? கெட்டு விட்டால் அவர்கள் எட்டி விடுவார்கள். அதே போல் இப்போ பட்டினத்து செட்டியார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை கோலம் போன்று போடுகிறார். இதை பார்த்தால் தமக்கையார், தமக்கையாருக்கு பேர் தில்லை அம்மை. இந்த தில்லை அம்மை என்ன செய்தா, தன்னுடைய தம்பியார், அதாவது மிக பணக்காரனாக இருந்த தம்பியார் பரதேசியாக ரோட்டிலே திரிவதை பார்த்து அவருக்கு வெக்கம் வந்துவிட்டது. அப்போது வெக்கம் வந்த உடனே அவர் என்ன செய்தார், இவர் தம்பியார் அக்காட்ட போயிருக்கிறார், தில்லியம்மையிட்ட. அவருக்கு அக்காண்ட ஞாபகம் இல்லை, அப்படி அதையெல்லாம் மறந்துட்டார். அவர் வளமையாக பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்துக்கொண்டு போகிறார். இவர் பார்த்தால் இந்த மனுஷன் இருந்தால் கிடைச்சல், இவன் இருந்தால் எங்களுடைய சந்ததிக்கே கிழக்கு என்று சொல்லி போட்டு ஒரு நல்ல அப்பம் சுட்டு அதுக்குள்ளே நஞ்சு ஊட்டி போட்டு நஞ்சு மருந்தையும் விட்டு இவன் செத்து போட்டு கொண்டு போட்டு கொடுத்துருக்குறான்.
அவர் ஞானி அல்லவா, சித்தர் அல்லவா, அவருக்கு விளங்கிட்டு என் அக்கா என் உறவு என்னை அழிப்பதற்காக செய்கிறது என்று அவருக்கு விளங்கிட்டு உடனே சொல்கிறார், தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லி அங்கே எறிஞ்சு விட்டார். அப்போது அங்கேதான் அந்த பிரதேசியின் பக்குவம் மக்களுக்கு விளங்குகிறது. உண்மையில் உண்மை எது பொய்யதென்று உலகத்துக்கு தெரியாது. எல்லாம் போலிகள் மனித வேதத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவரை உண்மையான தத்துவத்தை அறியாமல் இவருக்கு நஞ்சு கொடுத்து கொல்ல பார்த்த அந்த வேளையிலே அப்பத்தை எறிந்தாலாம், அங்கே வீடு பற்றி எரிந்ததாம் என்ற செய்தியை சொல்லி உங்களுடன் பகிர்ந்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் தொடர்வோம். நன்றி. வாழ்க வளர்க.